ஹாய் வெல்கம் டு திஸ் சேனல் ட்ரூபுல் அகாடமி. என்னோட நேம் பி ராமராஜன். இந்த சேனலோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி கான்செப்ட் ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டோட எண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா தியரி கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு ஒவ்வொரு சாப்டரோட எண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 100 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதில் 50 டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீட் பேட்டர்ன், ரிமைனிங் 50 டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ மெயின் பேட்டர்ன். ஸோ இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம இப்போ ஃபஸ்ட் வந்து தெர்மோடைனாமிக்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். சரிங்களா? அதை யாரெல்லாம் பார்க்கலையோ நான் கார்டில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் அந்த வீடியோட கண்டினியூட்டி கிடைக்கும், உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்னாட் இன்ஜின் அப்படின்னா என்ன, கார்னாட் சைக்கிள் அப்படின்னா என்னன்றதை நம்ம ஃபுல்லாக பார்த்துட போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக ஹீட் இன்ஜின் பார்த்தோம், ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் பார்த்தோம், ஹீட் இன்ஜின்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஹீட் இன்ஜின்லாம் பார்த்தோம் 3 பார்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸு, சோர்ஸு, சிங்க்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் கார்னாட் இன்ஜினில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்ஸ் இருக்கும். கார்னாட் இன்ஜின் என்னென்னா சோர்ஸ் இருக்கும், சிங்க் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கண்டக்டிங் வால், அந்த மாதிரி நான் கண்டக்டிங் ஸ்டாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 3 டைப்ஸ் இருக்கும். முதல் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும், சிங்க் டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சரில் இருக்கும். அது கான்ஸ்டன்ட் லோ டெம்பரேச்சர், அது கான்ஸ்டன்ட் ஹை டெம்பரேச்சர். சரிங்களா? அது T1 சொல்லுவோம், இது T2 சொல்லுவோம். T1னா சோர்ஸ் டெம்பரேச்சர், அதே மாதிரி T2ன்றது சிங்க் டெம்பரேச்சர். சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து ஹையராக இருக்கும், சிங்க் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா லோயராக இருக்கும். இன்னொரு தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இங்கே நான் இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? 3 பார்ட்ஸ் தான் இந்த கார்னாட் இன்ஜினில். ஸோ இப்போ நம்ம அடுத்து கார்னாட் சைக்கிளுக்கு போகிறோம். சரிங்களா? கார்னாட் இன்ஜின்றது இந்த 3 பார்ட்ஸ் தான். அதில் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான். சரிங்களா? இப்போ ஐடியல் கேஸ் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பெட்ரோல் யூஸ் பண்ணால் பெட்ரோல், ஸ்டீம் யூஸ் பண்ணால் ஸ்டீமு, டீசல் யூஸ் பண்ணால் டீசல். இதுதான் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றத நான் ஹீட் இன்ஜின் பார்க்குறப்ப நான் சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து என்னென்னா ஐடியல் கேஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கார்னாட் சைக்கிள் போயிடலாம். சரிங்களா? இப்போ கார்னாட் இன்ஜின்னா 3 பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சோர்ஸு, சிங்க்கு, ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். அந்த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் போக இங்கே நம்ம என்ன எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் கண்டக்டிங் ஸ்டாண்டு, அதாவது இன்சுலேட்டிங் ஸ்டாண்டு, அதை யூஸ் பண்ணுறோம். அது ஏன் அப்படின்றத நான் கார்னாட் சைக்கிள் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம கார்னாட் சைக்கிள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கார்னாட் சைக்கிள் அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐடியல் கேஸ், இப்போ நீங்கள் இந்த கார்னாட் சைக்கிளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நான் சொல்கிற அந்த ஒரு அசம்ஷனை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியல் கேஸ், ஒரு சிலிண்டரில் வந்து ஐடியல் கேஸ் எடுத்துக்கோங்க. அந்த சிலிண்டருக்கு மேலே பிஸ்டன் இருக்க மாதிரி, அந்த சிலிண்டரில் வந்து ஐடியல் கேஸ் இருக்க மாதிரி, அதுக்கு மேலே பிஸ்டன் ஃபிட் பண்ணியிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே கார்னாட் சைக்கிள் அப்படின்றது நம்ம நேம்லேயே தெரியும், சைக்கிளிக்காக நடக்க போகுது. ஸோ ஒரு சைக்கிள்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கார்னாட் சைக்கிளில் நமக்கு மொத்தம் 4 ஸ்டெப் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 4 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் இது. சரிங்களா? ஃபஸ்ட்டு A to B பாருங்கள், இப்போ A to B வரணும், அடுத்து P to C, அடுத்து C to D, அடுத்து D to A. இது வந்து சைக்கிளிக். ஏன்னா சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? சைக்கிளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜியோட வேல்யூ வந்து 0. சரிங்களா? சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி 0. இப்போ A to B அது ஒரு ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து B to C செகண்ட் ஸ்டெப், நெக்ஸ்ட் C to D தேர்ட் ஸ்டெப், அகைன் T to A ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துடுது. இதுதான் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ இப்போ கார்னாட் சைக்கிள்ன்றது இந்த ஸ்டெப்பில் தான் நடக்க போகுது. நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத. ஒரு சிலிண்டரு, அந்த சிலிண்டருக்குள்ளே கேஸ் இருக்க மாதிரி, அதுக்கு மேலே பிஸ்டன் ஃபிட் ஆகிருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ எப்பயுமே ஒய் ஆக்ஸ் வந்து ப்ரெஷர், எக்ஸ் ஆக்ஸ் வந்து வால்யூம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ A to B இதுதான் என்ன அப்படின்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸ்லேருந்து ஹீட் எடுக்குது. சரிங்களா? அந்த கேஸ் வந்து சோர்ஸ் வந்து ஹீட்டை இன்புட்டாக வாங்குது. ஃபஸ்ட் டைம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கிற மாதிரி கேஸை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். அப்போ கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அலோவ் ஆகுது. ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அங்கே டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா T1 அப்படின்ற டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த T1 டெம்பரேச்சரில் அப்படின்ற அந்த டெம்பரேச்சரில் அந்த ஐசோதெர்மல் வந்து கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். அது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ப்ரெஷர் வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த நான் சொன்ன அந்த அசம்ஷனை நீங்கள் மறுபடியும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிஸ்டன் இருக்குது, கீழே கேஸ் இருக்குது. இப்போ வந்து அந்த கேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், பிஸ்டன் வந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆகும். சரிங்களா? பிஸ்டன் மேலே மூவ் ஆகிறதுனால இப்போ என்ன நடக்குதுன்னா ஒர்க் டன் பை த கேஸ். இது ஆன் த கேஸ் கிடையாது, இது எக்ஸ்பேன்ஷன்றது ஒர்க் டன் பை த கேஸ். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமே தெரியும். ப்ரெஷர் இங்கேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் இங்கே இருக்க வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்து இங்கே என்ன மீனிங்னா இன்புட் ஹீட்டு Q1 வந்து கெட் பண்ணுது. சரிங்களா? இது ஐசோதெர்மல் அப்படின்றதுனால கண்டக்டிங் வால் இருக்கும். சரிங்களா? ஹீட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் என்ன வேணால் என்வரான்மெண்ட்டோட எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி
ஹீட் என்வரான்மெண்டோட எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால இங்கே டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகும். சரிங்களா, அதுதான் என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணியிருக்கோம் T1. அப்போ இங்கே ரிமைனிங் பாருங்கள் P1, V1. ப்ரெஷர் P1லேருந்து P2க்கு வந்துடுது, V1லேருந்து V2க்கு வந்துடுது வால்யூம். சரிங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் வந்தீங்க அப்படின்னா அதே சிலிண்டரை கொண்டு போய் இப்போ நான் கண்டக்டிங் ஸ்டாண்டில் போய் வைக்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து என்னென்னா கண்டக்டிங் வால் கிடையாது. சரிங்களா, இங்கேயும் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அதை கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். இன்னும் அதிகமாக எக்ஸ்பேண்ட் என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே இன்புட் ஹீட்டு வாங்கிச்சு, மறுபடியும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிச்சு. ஹீட் அதிகமாகும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும், மறுபடியும் என்னோட எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சைக்கிளிக்காக நடக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து அங்கே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. பட் இங்கே அடையாபேட்டிக் எக்ஸ்பென்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் நம்ம கேஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடையாபேட்டிக் வால், அதாவது இன்சுலேட்டிங் வாலாக இருக்கிறதுனால, நான் கண்டக்டிங் வாலாக இருக்கிறதுனால எந்த ஒரு ஹீட்டு உள்ளேயும் வராது, எந்த ஒரு ஹீட்டும் வெளியிலையும் போகாது. சரிங்களா, அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகுது. அந்த கேஸ் நான் சொன்ன அந்த அசம்ஷனை ஞாபகம் உள்ளே கூடிய அந்த கேஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிறதுனால எக்ஸ்பெண்ட் ஆக இன்னும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அங்கே என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்புட் ஹீட்டு வெளியிலேருந்து ஹீட்டு உள்ளேயும் போல் உள்ளே ஹீட்டு வெளியிலையும் வரல. அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும் டெம்பரேச்சர், அது கூலிங் ப்ராசஸ் போகணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, அது நம்ம ஆல்ரெடி முன்னாலே ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் பிஸ்டன் என்ன ஆகும், மேலே மூவ் ஆகும். சரிங்களா, மேலே மூவ் ஆகிறப்ப டெம்பரேச்சர் வந்து T1லேருந்து T2க்கு வந்துடும். அதே சமயம் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா சடனாக என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால பிஸ்டன் மேலே தான் மூவ் ஆகும், ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாகிடும். சரிங்களா, ப்ரெஷர் அங்கே இருக்காது, ப்ரெஷர் ரொம்ப டிக்ரீஸ் ஆகிடும், கேஸ் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரிங்களா, அதான் நான் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்க வால்யூம் இப்போ எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, B2C பாருங்கள், PC அப்படின்ற கர்வ் பாருங்கள். இங்கே இருக்க வால்யூம் வந்து மறுபடியும் இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு வந்துருச்சு. இப்போ டெம்பரேச்சர் என்ன ஆகிடுச்சு, கம்மி ஆகிடுச்சு. T1ன்ற கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேருந்து டெம்பரேச்சர் வந்து கம்மி ஆகிடுச்சு, T1லேருந்து T2க்கு வந்துருச்சு. சரிங்களா, அப்போ P2லேருந்து P3க்கு வந்துருச்சு ப்ரெஷர், வால்யூம் வந்து V2லேருந்து V3க்கு வந்துருச்சு, டெம்பரேச்சர் T1லேருந்து T2க்கு வந்துருச்சு. இது செகண்ட் ப்ராசஸ். அடுத்து தேர்ட் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அந்த சிலிண்டர் தூக்கி கண்டக்டிங், அதாவது ஐசோதெர்மல் வால் இருக்க மாதிரி கண்டக்டிங்லேயே நம்ம வச்சிடறோம். சரிங்களா, இப்போ நான் கண்டக்டிங் ஸ்டாண்ட்லேருந்து மறுபடியும் கண்டக்டிங்க்கு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுனா நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறோம். எந்த இதில் பண்ணுறோம், டெம்பரேச்சர் T2. இப்போ ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், ஐசோதெர்மல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். T2 அப்படின்ற அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். இது ரெண்டும் ஒர்க் டன் பை த கேஸ், ஏன்னா அடையாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், அதாவது ஒர்க் டன் ஆன் த கேஸ் பை த பிஸ்டன். ஸோ பிஸ்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ரெஷர் என்ன ஆகும், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும், வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இதுதான் லாஜிக். சரிங்களா, இதுக்கு முன்னால் இருந்த ரெண்டு ஸ்டெப்பும் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப ஒர்க் டன் ஆன் த கேஸ். கம்ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே இருக்கும். இது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனாக இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் லெவல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. ஏன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்ல என்வரான்மெண்ட்டோட, அப்போ அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் T2. இப்போ என்ன ஆகும்னா கம்ப்ரெஸ் பண்ண வால்யூம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், கம்ப்ரெஸ் நடக்கிறப்ப வால்யூம் வந்து இங்கேருந்து இப்படியே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. சரிங்களா, இதுதான் லாஜிக். இது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இங்கே Q2ன்றது என்னென்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது கம்ப்ரெஸ் பண்ண. ஏன்னா இது ஐசோதெர்மிக் வாலாக இருக்கிறதுனால, கண்டக்டிங் வாலாக இருக்கிறதுனால ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, நம்மளோட ஹீட் ஃப்ளோ வந்து வெளியில் போகுது. அதான் அந்த Q2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஸ்டெப்பை எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா மறுபடியும் நான் கண்டக்டிங் ஸ்டாண்டுக்கு கொண்டு போயிடுறோம். சரிங்களா, நான் கண்டக்டிங் ஸ்டாண்டுக்கு கொண்டு போயிடுறோம். இப்போ நான் கண்டக்டிங் ஸ்டாண்டுக்கு கொண்டு போனோடனே T2ன்ற டெம்பரேச்சர் இருக்குது. சரிங்களா, இப்போ இங்கே இது P3 P4 ஆகிடுச்சு, V3 V4 ஆகிடுச்சு, T2ன்றது அப்படியே மெயின்டைன் ஆகுது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் நம்ம அடையாபேட்டிக் கம்ப்ரெஷன் மறுபடியும் நான் கண்டக்டிங் ஸ்டாண்டுக்கு கொண்டு போகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டக்டிங் ஸ்டாண்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் கான்செப்ட் தான். என்னென்னா அங்கே எக்ஸ்பென்ஷன், இங்கே கம்ப்ரெஷன். நம்ம கம்ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து வெளியில் போகாது. ஏன்னா ஹீட் வெளியே போகாது, டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். இப்போ T2ன்ற டெம்பரேச்சர்லேருந்து எங்கே மறுபடியும் போயிடுது அப்படின்னா மறுபடியும் T1ன்ற டெம்பரேச்சருக்கே வந்துடுது. இதுதான் மெயின். மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டிக் வந்து பார்த்தீங்களா, இங்கே என்னென்னா அடையாபேட்டிக் கம்ப்ரெஷனில் வெளியில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோ இருக்காது. கம்ப்ரெஸ் பண்ண ஒர்க் டன் ஆன் த கேஸ், அந்த கேஸில் கம்ப்ரெஸ் பண்ண டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுது, ஹீட் ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா, ஆனால் வெளியில் ஃப்ளோ ஆகாது. அதனால தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் P4லேருந்து P1க்கும் V4லேருந்து V1க்கும் T2ன்ற டெம்பரேச்சர்லேருந்து T1க்கும் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா, கம்ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுங்களா. இப்போ இங்கே இருக்கிற வால்யூம் வந்து அப்படி இங்கே வந்துருச்சு. சரிங்களா, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இதுதான் என்னது, அடையாபேட்டிக் கம்ப்ரெஷன். இது வரைக்கும் ஒரு சைக்கிள். சரிங்களா, A to B, B to C, C to D, T to A, இது வரைக்கும் என்னென்னா ஒரு சைக்கிள்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன், இது அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன், இது ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், இது அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன். இதுதான் ஒரு சைக்கிள். மறுபடியும் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்படி தான் சைக்கிளிக்காக A to B, B to C, C to D, T to A இந்த மாதிரி சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேம் சைக்கிள் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதனால் இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கார்னாட் சைக்கிள். இந்த கார்னாட் சைக்கிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஒர்க்டன் பார்க்க போகிறோம். இப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷனில் எப்படி ஒர்க்டன் இருக்கும், அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷனில் எப்படி ஒர்க்டன் இருக்கும், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷனில் எப்படி ஒர்க்டன் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியாபெட்டிக் கம்ப்ரெஷனில் எப்படி ஒர்க்டன் இருக்கும், அது என்னென்ன ஏரியாவை கவர் பண்ணுதுன்ற பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் 4 ப்ராசஸ் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ப்ராசஸ் 1, இப்போ நீங்கள் ப்ராசஸ் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் 1ல் என்ன நடக்குது அப்படின்னா இது ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன். என்ன கர்வ் வந்து A to B, ஏபின்ற கர்வ். இப்போ நமக்கு ஒர்க்டன் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். W1 வச்சுக்கோங்க. இதை ஹீட் என்ன கொடுக்கணும், Q1 கொடுக்கணும். ஆல்ரெடி ஒர்க்டனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், PdV. வால்யூம் எங்கேருந்து எங்கே போகுது, V1 to V2, V1 to V2 போகுது. இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம், μRT log V2/V1. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட ஒர்க்டன். இது நம்ம ஆல்ரெடி ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்ற கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். அது யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷனுக்கான ஒர்க்டனுக்கான ஃபார்முலா. அதாவது V1 to V2 PdV μRT log V2/V1. இதுதான் ஐசோதெர்மல். இங்கே டீன்றதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்னா T1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்ன யூஸ் பண்ணுறேன், T1 யூஸ் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ப்ராசஸில் என்ன நடக்கும் பாருங்கள். ப்ராசஸ் 2 கர்வ் என்ன, P to C. இப்போ அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. இதை நான் W2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ W2 இங்கே எதுவும் ஹீட்டெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? ஸோ W2 கூட டேரெக்டாக என்னென்னா இப்போ என்னென்னா V2 to V3. ஏன்னா V2லேருந்து V3க்கு வந்துடுச்சு. V2 to V3 அதே PdV. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் அடியாபெட்டிக்கோட ஒர்க்டனுக்கு ஃபார்முலா என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இதுக்கு மேலே கிளாஸில் பார்த்துருப்போம் ஒர்க்டன் இன் அடியாபெட்டிக் ப்ராசஸ். அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூமுக்கு நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். சப்போஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே T1 இருக்குது, அடுத்து T2க்கு மாறிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு அடியாபெட்டிக் ப்ராசஸில் என்ன ஒர்க்டன்னு பார்த்தீங்க அப்படின்னா R/((-1) into T1 minus T2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடியாபெட்டிக் எக்ஸ்பென்ஷன். இது ப்ராசஸ் 2 இங்கே நடக்குது இல்லைங்களா, அது ப்ராசஸ் 2. அடுத்து ப்ராசஸ் 3 பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் 3 என்னது, C to D. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ப்ராசஸ் 3 வந்து C to D. ஓகேங்களா? ப்ராசஸ் 3 C to D. இங்கே என்ன ஒர்க்டன் பார்ப்போம், W3ன்னு வச்சுக்கோங்க. W3 இங்கே என்ன நடக்குது, கம்ப்ரெஷன் நடக்குது. கம்ப்ரெஷன்னா என்ன, நெகட்டிவ் ஒர்க்கு, அதாவது ஒர்க் டன் ஆன் த கேஸ். கம்ப்ரெஷன் நடக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறேன். சரிங்களா? மைனஸ் போட்டுக்கிறேன். அதாவது W3 வந்து ஹீட் வெளியே போகுது இல்லைங்களா, அதை நான் Q2 கூட நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு Q2 ஈக்குவல் பண்ணிவிட்டு மைனஸ் PdV, அதாவது V3 to V4. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் இதே தான் சேம். ஏன்னா அங்கே ஐசோதெர்மல் எக்ஸ்பென்ஷன், இது வந்து கம்ப்ரெஷன். μR T1க்கு பொதுவாக T2 log V4/V3. ஏன்னா ஃபைனல் பை இனிஷியல். இங்கே ஃபைனல் வந்து V4. சரிங்களா? இந்த ஸ்டெப்பில் ஃபைனல் வந்து V4. அதனால் V4/V3ன்னு வச்சுருக்கேன். இதை நான் மைனஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலான்னா μR T2 log V3/V4ன்னு எழுதலாம். ரெண்டு சேம் தான். சரிங்களா? இப்போ நான் மைனஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ மைனஸை ரீப்ளேஸ் பண்ணதுனால μR T2 log V3/V4. இதுதான் என்னது, ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இதுதான் தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ப்ராசஸ் 4ல் என்ன கர்வு, T2A. ஸோ நமக்கு அந்த கர்வ் தெரியும், T2A. ஸோ இது வந்து W4. இதுவுமே என்னது, அடியாபெட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா மைனஸ் யூஸ் பண்ணுறேன். மைனஸ் PdV. இப்போ என்னென்னா V4 to V1 இல்லைங்களா. இப்போ பாருங்கள், V4லேருந்து V1க்கு தான் வருது. ஸோ V4 to V1. நான் என்ன பண்ணுறேன்னா சேம் ஃபார்முலா, சேம் இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அதே தான், ஆனால் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் R டிவைடட் பை ((-1) T2 minus T1. இங்கே பாருங்கள், இப்போ T2லேருந்து T1க்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மைனஸை ரீப்ளேஸ் பண்ணணுன்னா நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ப்ளஸில் போட்டுட்டு R/((-1) இதை நான் அகைன் எப்படி எழுதலாம், T1 minus T2ன்னு எழுதலாங்களா. ஸோ இதுதான் அந்த ஒர்க் டன். இதுதான் W4. ஸோ இப்போ 4 ப்ராசஸ்லையுமே நம்ம ஒர்க் டன் என்னன்றதை பார்த்துட்டோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. W1 Q1 ஹீட் உள்ளே கொடுக்குறோம். இங்கே W3ல் ஹீட் வெளியில் போகுது, அது கம்ப்ரெஷன், அதனால் மைனஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே 2 கம்ப்ரெஷனுக்கும் நான் மைனஸ் போட்டிருப்பேன். ஏன்னா நெகட்டிவ் ஒர்க் டன். ஏன்னா ஒர்க் டன்
ஆன் த கேஸ், இது ரெண்டும் ஒர்க் டன் பை த கேஸ். இது எக்ஸ்பேன்ஷன், இது கம்ப்ரெஷன். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஏரியா எப்படி கவர் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ டபிள்யூன்றது ஏரியா எப்படி கவர் பண்ணோம்? ஏ பி பாருங்கள் ஜிஇ. இப்போ இது என்ன ஏரியாவை கவர் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஏபிஜிஇ. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏபிஜிஇ இதை கவர் பண்ணும். சரிங்களா? இப்போ ப்ராசஸ் 2 பாருங்கள், பிசிஹெச்ஜி. இது எந்த ஏரியாவை கவர் பண்ணுது? பிசிஹெச்ஜி. ஸோ இது ஃபுல்லாக ஒர்க் டன். பிசிஹெச்ஜி. இப்போ இந்த ப்ராசஸ் 3 எந்த ஏரியாவை கவர் பண்ணோம்? அப்போ ப்ராசஸ் 3 கவர் பண்ணுற ஏரியா பாருங்கள், இதுதான் ப்ராசஸ் 3 சிடி. ஸோ சிடிஎஃப்ஹெச். இங்கே பாருங்கள் சிடிஎஃப்ஹெச். ப்ராசஸ் 4 எந்த ஏரியாவை கவர் பண்ணும்? ப்ராசஸ் 4ன்றது இதுதான். இப்போ பாருங்கள், இப்போ ஏடிஎஃப்இ. ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன் நடந்ததுக்கான ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஏபிஜிஇ. செகண்ட் இந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஹெச்ஜி. இப்போ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஃப்ஹெச். இது இந்த ஏரியாவை கவர் பண்ணுது. லாஸ்ட் ப்ராசஸ் ஏடிஎஃப்இ. ஸோ இதுதான் ஒர்க் டன் நடந்ததுக்கான இது. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா இதுதான் ஒர்க் டன். ஒவ்வொரு ப்ராசஸ் நம்ம ஒர்க் டன் பார்த்துருக்கோம். கார்னர் சைக்கிள்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் டனுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் கார்னர் சைக்கிள். இப்போ தனித்தனியாக நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் டோட்டலாக அதனுடைய எஃபிஷியன்சி என்ன, டோட்டலாக நெட் ஒர்க் டன் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் பாய், டேக் கேர்.